வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மது விலக்கு குறித்து இன்று நாட்டின் 2 நீதிமன்றங்கள் முக்கியமான தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றன. ஒன்று, பாட்னா உயர்நீதிமன்றம் பீகார் அரசு கொண்டு வந்த மதுவிலக்கு சட்டத்தை ரத்து செய்து அந்த சட்டம் அரசியல் அமைப்புக்கு எதிராக இருக்கிறது என்று கூறியிருக்கிறது. மற்றொன்று, மதுவிலக்கை நாடு முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் இது கொள்கை முடிவு, இதில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது என்கிற தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பின் கூடவே மதுவை சிறிதளவு அருந்தினால் தவறில்லை, அது உடல்நலத்திற்கு நல்லது என்று பல ஆய்வறிக்கைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன என்கிற கருத்தையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மதுவிலக்கு என்பது தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக சாமானிய மக்களின் மிக நெருக்கமான விவாதப் பொருளாக மாறியிருக்கின்ற சூழ்நிலையில் பீகாரில் மதுவிலக்கு கொண்டுவரப்பட்ட போது அது பெரிதும் தமிழகத்தில் பேசப்பட்டு, பாராட்டப்பட்டு, மறுக்கப்பட்டு விவாதங்கள் எல்லாம் அரங்கேறி இருந்த ஒரு தருணத்தில் பீகார் அரசு கொண்டு வந்த மதுவிலக்கு சட்டத்தை பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருப்பதை எப்படி புரிந்து கொள்வது? மது எந்த அளவிற்கு அருந்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறக்கூடிய அறிவுரைகள் சட்ட வரம்பிற்கு உட்பட்டவையா என பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது குறித்து இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி, சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தைச் சேர்ந்த திரு சிவ இளங்கோ, எழுத்தாளர் திரு ஷாரு நிவேதிதா மற்றும் மாற்றம் இந்தியா அமைப்பின் திரு நாராயணன் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். அனைவரும் இந்த விவாதத்திற்கு வரவேற்று விவாதத்தை தொடங்குகிறேன். திருமணி, நான் உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். சமீப நாட்களில் வந்திருக்கக்கூடிய பல ஜட்ஜ்மெண்ட்ஸில் அந்த அப்சர்வேஷன்ஸ், நீதிபதிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது அந்த லீகல் லாம்பெட்குள்ளே இருக்கா, அதை தாண்டி இருக்கான்னு தான் பேசிகிட்டே இருக்கோம். இன்னைக்கு முதல்ல இந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பும் அதில் அவர் இடைச்செருகலாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகம் பேசப்படுது. இது என்ன மாதிரியான விளைவுகளை கொண்டு வரும்? ரெண்டாவது, பீகார் பாட்னா உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது அந்த சட்டத்தின் சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை இந்த சட்டமே எதிரானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, இதில் பல விஷயங்கள் இருக்கின்றன. நம்ம எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஒன்று, மதுவிலக்கு சம்பந்தமாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. அந்த கருத்து என்பது நீதிபதிகளுக்கும் கூட இருக்கலாம், அதில் தவறு இல்லை. ரெண்டாவது நீங்கள் சொன்னது போல் இன்றைக்கு அது தற்செயலாக நடந்தது தான். பட்னா உயர்நீதிமன்றம் பீகாரில் கொண்டு வரப்பட்ட மதுவிலக்கு சட்டத்தை ரத்து செய்ததும், உச்சநீதிமன்றத்தில் நாடு முழுவதற்குமான மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்ததும் தற்செயலாக நிகழ்ந்தது. இதில் பட்னா உயர்நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்தவரையில் 142 பக்க தீர்ப்பு. கூடிய வரையில் அந்த தீர்ப்பை நான் படித்து விட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். அந்த தீர்ப்பில் அவங்க பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டித்தான் அந்த சட்டத்தை கொண்டு ரத்து செய்திருக்கிறார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ட்ரக்கோனியன் ஆக்ட்ன்றதை திரும்ப திரும்ப பட்னா உயர்நீதிமன்றம் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, 2014ஆம் ஆண்டு வந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் 5 நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கோட் பண்ணியே சொல்கிறாங்க. அவங்க உதாரணத்துக்கு, மதுவை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் பீகாரில் டிரான்சிட் பாயிண்டில் ட்ரெயினில் போகிறாரு, ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு, கையில் மது இருந்தால் கூட அவரை 10 வருஷம் நீங்கள் ஜெயிலில் அனுப்பலாம். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு மது புட்டி இருந்ததுன்னா அந்த குடும்பத்தையே ஜெயிலுக்கு அனுப்பலாம். ஆனால் இதை செய்யக்கூடிய பீகார் அரசு மதுவை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆலைகளுக்கு அங்கே லைசன்ஸ் கொடுத்துருக்குது. அப்படி என்றால் அந்த என்டையர் ஆலைக்கு உரிமையாளர்களை நீங்கள் உள்ள வைக்கணும். இது போன்ற பல முரண்பாடுகளை சுட்டி காட்டியும், மற்றும் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னது போல உச்சநீதிமன்றத்துடைய அந்த கருத்து தனி மனித சுதந்திரம் சார்ந்தது என்று சொல்லி தான் அவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் அந்த 2 நீதிபதிகள் இதில் கொள்கை முடிவு என்று மட்டும் சொல்லியிருக்கிறார்கள், சொல்லவில்லை. அதை தாண்டி சில மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், உலகம் முழுவதும் இருந்த சில மருத்துவ ஆய்வறிக்கைகளை சுட்டிக்காட்டி ரெட் வைன் சாப்பிட்றது என்பது தவறல்லன்னும் பொழுது, இந்த வழக்கை தாக்கல் செய்தவர் அதற்கிணையாக பல ஆய்வுகளை என்னால் கோட் பண்ண முடியும், எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறது என்று அவர் சொல்லுகிறார். இந்த விஷயத்தை நம்ம இன்றைக்கு உலகம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உலக பொருளாதாரம் எப்படி ஒருங்கிணைந்திருக்கிறது, இந்த புரிதலோடையும் மதுவிலக்கு என்பது உலகம் முழுவதும் அது எப்படி பரிசோதித்து பார்க்கப்பட்டது, தோற்று போனது என்ற புரிதலின் அடிப்படையிலும், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக WHO ஃபைண்டிங்ஸ் அடிப்படையிலும் பார்த்தால் இதில் ஒரு புதிய பார்வை இருக்கும். ஆகவே இது ஒரு பெரிய டாபிக். இன்றைக்கு 2 ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கிறதால இந்த விவாதம் அதிக பொருளாகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சிவலங்கோ, இந்த மதுவிலக்கு அப்படிங்கிற விஷயத்துல 2 எண்டு தான் பார்க்கணும், 2 முனைகளைத்தான் பார்க்க முடியுது. ஒன்று, ஒரே இடத்தில் நின்று கொண்டு உடனடியாக மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும், நாளைக்கே மதுக்கடைகளை மூட வேண்டும், மதுவுங்கிற இதுவே வாசமே இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு தரப்பு வாதம். மற்றொன்று, இதெல்லாம் சாத்தியமே கிடையாது,
அப்படிங்கிற வாதத்தோட சேர்ந்து மது அருந்தினால் தவறில்லைன்னு அப்படிங்கிற வாதங்கள் அங்கங்க வந்து கொண்டே இருக்கிறது. இது 2 எக்ஸ்டென்ட்ல இருக்கிறதுனாலதான் இதுக்கு ஒரு தீர்வு இல்ல இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் இந்த போராட்டம் இந்த 2 எண்டுக்குள்ளே நின்றுட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அது அப்படி கிடையாது. இது பீகார்லேயே கூட அவர் நிதிஷ்குமார் வந்து தேர்தல் அறிக்கையில கூட அவர் வந்து அறிவிக்கல. ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது பெண்கள் வந்து கேட்கும்போது தான் அவர் வந்து பிரச்சார மேடையிலே வந்து அறிவிப்பு கொடுக்குறாரு. நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் மதுவிலக்கு அமல்படுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏப்ரல் மாதம் அவங்க வந்து மதுவிலக்கு வந்து அமல்படுத்தினாங்க. இது வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. மேலும் மேலும் கள்ளச்சாராயங்கள் வீடுகளிலே காட்சிவர்கள் வந்து நம்ம தடுக்க முடியாது, நிறைய விஷயங்கள் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து வீடுகள்ல எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சட்டத்தை வந்து கடுமையாக்குனாங்க. இது இருந்துச்சுன்னா சிறையில் செல்லணும் அப்படிங்கிற மாதிரியான கடுமையாக அது கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த உயர்நீதிமன்றம், பாட்னா உயர்நீதிமன்றம் வந்து இது அதெல்லாம் கவனத்தில் கொள்ள, அதாவது நீங்க என்னென்ன அந்த சட்ட சரத்துக்கள்லாம் வந்து எதிராக இருக்குது, நடைமுறைப்படுத்தல சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசுக்கு வந்து ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்கலாம். இது ஒரு நாட்டிலே ஒரு முன்மாதிரியா நீங்க வந்து முதல் முறையாக பீகார்ல கொண்டு வந்திருக்கீங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து நடைமுறை சாத்தியம் இல்லாத தெரியுது, ஒரு 6 மாசம் செயல்படுத்தும் போது இந்த சிக்கல்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து மாற்றம் இந்தியா பாடம் நாராயணன் அவர்களே ஒரு வழக்கு போடும்போது குழந்தை நல வாரியத்தில் வந்து தலைவரை போடும்போது இந்த தலைவருக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் போடும்போது அப்போ வந்து அந்த நீதிபதி என்ன சொல்றாங்கன்னாக்கா இந்த தேதிக்குள்ள நீங்க வந்து அந்த தலைவரை வந்து தகுதியுடைய தலைவரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால அவகாசம் கொடுக்குறாங்க இங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். அப்போ அது மாதிரி ஒரு அரசாங்கம் கொண்டு வந்திருக்க ஒரு நல்ல முயற்சி. அரசியல் சாசனத்தில் வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்லியிருக்குது, மதுவினால் இவ்வளவு தீமைகள் ஏற்படுகிறது, ஆனால் அரசாங்கம் நினைத்தால் அதை வந்து நீங்க வந்து இதை வந்து தடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்தலாம், நடைமுறைப்படுத்தாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்களை ஆர்டிகல் 47 சொல்லியிருக்குது. இப்போ அந்த மாதிரி சொல்லியிருக்கும் போது இது வந்து அரசு, அதாவது ஒரு நீதிமன்றம் வந்து இப்போ இங்கே தான் வந்து இதே இன்னைக்கு நடந்த உச்ச நீதிமன்றத்தில் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஒரு அரசனுடைய கொள்கை முடிவில் வந்து தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்றாங்க. அப்போ இந்த பாட்னா உயர்நீதிமன்றம் மட்டும் எப்படி வந்து கொள்கை முடிவில் தடையிடலாம்? அப்போ வந்து ஒரு அரசியல் சாசனத்திற்கு எதிராக ஒரு சட்டம் வந்து சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலோ நிறைவேற்றப்பட்டால் அங்க நீதிமன்றம் உள்ளார நுழையலாம். அப்போ வந்து இங்க வந்து அப்படி என்ன சட்ட இதுக்கு முரணாக இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு அதில் சொல்லல. அப்போ வந்து கொள்கை முடிவு தலையிட முடியாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் கூட ஏற்கனவே பல உதாரணங்கள் இருக்கு. ஆனா நான் அந்த பாட்னா உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்க உள்ள இருக்கக்கூடிய சரத்துக்கள், குறிப்பாக ஒரு குற்றத்திற்கு இந்த தண்டனை அப்படின்னு நம்ம குற்றவியல் நடைமுறை சட்டங்கள சில வழிகாட்டுதல் இருக்கு, அதற்கெல்லாம் உட்படாமல் ரொம்ப பிளாட்டண்டா அதுதான் நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த சட்டத்துல எந்தெந்த சரத்துக்களை நீக்க வேண்டும் என்று அறிவுரை சொல்லியிருக்கலாம் நான் சொல்றேன். பாட்னா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும், பீகார் அரசுக்கு வந்து இந்த மாதிரி இந்தந்த சரத்துக்கள் எல்லாம் நீங்கள் வந்து இந்த சட்டத்துக்கு முரணாக இருக்கிறது, இதெல்லாம் நீங்க நீக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாக்க அதுல தவறே கிடையாது. நீங்க ஒட்டுமொத்தமா அந்த சட்டத்தை நீங்க வந்து நாங்க ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்றதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அங்க வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறது, ஒரு 2 நீதிபதிகள் வந்து இது வந்து எதிராக வந்து இந்த மாதிரியான ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான இல்லாத ஒரு சட்டத்தை வந்து நீக்கிறதுங்கிறது அப்புறம் மக்களாட்சி தத்துவம் ஜனநாயகங்கிறது வேற என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே அரசு தானே மது ஆலைகளுக்கு பர்மிஷன் கொடுக்குது. எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே அரசு தான். அதான் 2 விஷயத்தையும் சொல்லிருக்கு. அப்ப வந்து அந்த அதை நீங்க சொல்லுங்க, கேள்வி கேளுங்கன்னு நாங்க சொல்றோம். நீங்க வந்து அந்த அதை வந்து கேள்வி கேளுங்க, நீங்க இந்த விஷயங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உத்தரவு கொடுத்திருந்தாக்கா இதுல ஒண்ணுமே இல்லை. இப்ப என்னன்னா ஒட்டுமொத்தமாக மது விலக்கை நீங்க வந்து தடை செஞ்சது ரத்து அப்படிங்கிறது வந்து எதிரான விஷயம் தான். நம்ம தொடர்ந்து பேசலாம். திருச்சாரண நிவேதிதா, மது பழக்கம் அப்படிங்கிறது ஒரு தனி மனித பழக்கமாக ஒரு இடங்கள்ல இருக்கு, பல இடங்கள்ல அது ரிச்சுவல் ஒரு நடைமுறையாக இருக்கு, மதம் சம்பந்தப்பட்டிருக்கு, சமூக பழக்கமா இருக்கு. ஆனா இங்க வரக்கூடிய சட்டங்கள் எல்லாம் அந்த தனி மனித பழக்கம் சமூக தீமையாக மாறுது, அதனால அதை நாங்க தடுக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில கொண்டு வரப்படுவதால் தான் இவை வெற்றி பெறாமல் இருக்கின்றன அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நான் வேற ஒரு மாதிரி நினைக்கிறேன். பீகாரில் வந்து மணி சார் சொன்னபடி ஒரு வீட்டில் அந்த மது பாட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை ஒரு டீனேஜ் பையன் அவன் குடித்தான்னா தகப்பனையும் கொண்டு போய் 10 வருஷம் மினிமம் ஜெயிலில் போடுறது, மினிமம் 10 வருஷம். அப்போது டீனேஜ் பையன் வந்து என்னோட பையன் எனக்கு தெரியாமல் கூட குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து என்னோட சித்தப்பா வச்சுருந்தாரு அப்படின்னு சொன்னால் என்னோட மனைவியை அவங்களோட எல்லாரையும் குடும்பத்தோடு கொண்டு போய் உள்ள தள்ளலாம் 10 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் அதெல்லாம் படித்த போது இது என்ன இடியமீனோட ஆட்சியா, இது என்ன ஜனநாயக நாடா அப்படிலாம் ரொம்ப மிரண்டு போயிட்டேன். இப்போ இந்த கோர்ட்டு உத்தரவு வந்த பிறகு தான் எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு ஒரு மூச்சே வந்திருக்குது. ஏன்னா இடியமீன் நாட்சி, ஏன்னா அவர் நிதிஷ்குமார் சொல்கிறாரு, நான் வந்து சர்வாதிகாரி ஆயிட்டேன்னா இந்தியாவில் 1 மணி நேரத்தில் இந்தியா முழுவதும் உள்ள மதுக்கடைகளை நான் வந்து ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு நினைக்கிறதுங்கிறது விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ். நான் நினைப்பேன் நான் வந்து சர்வாதிகாரி ஆகிட்டா எல்லாரும் வந்து
புத்தகம் படிக்காதவங்களுக்குலாம் சிறை தண்டனை, இலக்கியம் படிக்காதவர்கள்லாம் சிறை தண்டனை சொல்றது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஒருத்தர் வந்து நல்ல கருத்தே சொல்லலாம், சிகரெட் பிடிக்கிறவங்களெல்லாம் தூக்கி உள்ள போட்டுருவேன். இப்படி நான் இதை வந்து எப்படி பார்க்குறேன்னா, இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு கல்வி கிடையாது, தரமான கல்வி கிடையாது, மருத்துவம் கிடையாது. இந்த ரெண்டும் தான் ஒரு அரசு வந்து முக்கியமான எசென்ஷியல் விஷயம். நம்ம தேச பாதுகாப்பு எப்படியோ குழந்தைங்களுக்கு ஒரு தகப்பனோ தாயோ கொடுக்குற மாதிரி இந்த குடிமகன்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஈக்குவலான, நீங்க பாருங்க, ஒரு உச்சபட்ச கல்வி ஒரு ஒரு நிலையம் இருக்கும். இங்கே வந்து பள்ளிக்கூடம் இருக்குன்னு வச்சுங்க. இங்கே நான் இந்த சென்னையிலேயே ஒரு உச்சபட்சமான அவங்கெல்லாம் அமெரிக்கா போகிறாங்க, ரொம்ப பிரமாதமான இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஜெர்மன் பேசுகிறாங்க. ஆனால் செருப்பு இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து சேரியில் குழந்தைகள் இருக்கு இல்லையா. நான் என்ன சொல்கிறேன், ஈக்குவலான எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு. ஏன்னா எல்கேஜிக்கே இங்கே 5 லட்சம் 4 லட்சம் ஆகுது. அப்போ நீங்கள் வந்து என்னோட நம்ம தெருக்களில் சுத்திகரிக்கிற அந்த தொழிலாளிக்கு 4000 ரூபா சம்பளம், இதே சுத்திகரிக்கிற தொழிலாளிக்கும் ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாருக்கும் ஸ்டேட்ஸில் 30,000 ரூபா சம்பளம். அதாவது ஈக்குவல் சம்பளம், 2 பேருக்கும் சம்பளம் ஈக்குவல். அந்த மாதிரி ஒரு அடிப்படையான சம்பள விகிதத்தை வந்து நான் என்ன திரும்ப சொல்ல வரேன்னா, வாழ்க்கை நிலையை நீங்க உயர்த்தாம, ஓரளவுக்காவது உயர்த்தாம நான் மதுவை ஒழிப்பேன் அப்படிங்கிறது உங்க கடமையை செய்ய தவறி மக்களை வந்து நீங்க பிளேம் பண்றீங்க. அதுதான் அரசியல்வாதிகள், நிதிஷ்குமார் உட்பட மதுவிலக்குன்னு சொல்ற அரசியல்வாதிகளை சொல்றேன், நான் அந்த சமூக ஆர்வலர்களை சொல்லல. அவங்க எல்லாம் வந்து தன்னோட கடமையை செய்யாம ரோடு போடல. அந்த ரோடெல்லாம் அடுத்த பட்சம் கல்வி மருத்துவம் ஏழைகளுக்கு இல்லாம நீ குடிக்கிற அப்படின்னு சொல்லி ஒண்ணு. இது ஒரு விஷயம் இல்ல. அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி, இதே விளிம்பு நிலை மக்கள் தான் எங்களுக்கு மதுவிலக்கு வேணும், இப்போ சொன்ன மாதிரி நிதிஷ்குமாரிடம் பெண்கள் கூட்டத்துல கேட்கிறாங்க. தமிழகத்துல வந்து விளிம்பு நிலை மக்கள் பாதிக்கிறாங்க. அதான் திரும்ப வர புரிஞ்சுக்கிட்டேன், நான் நீங்க கேட்கறத புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சுத்திகரிக்கிற தொழிலாளி, நான் வந்து ஒரு தொழிலாளி, 4000 ரூபா எனக்கு சம்பளம், 24 மணி நேரம் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் குடிக்கிறேன்? என் சம்பளத்தை முதல்ல 30,000 ரூபாயோ அட்லீஸ்ட் ஒரு 20,000 ரூபாய் ஆக்கிட்டா என் பையனை நான் நல்ல ஸ்கூல்ல, அந்த என் பையனுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல பள்ளிக்கூடம், அதாவது இலவச கல்வியே ஒரு அருமையான கல்வி கொடுக்குறேன்னா என்னோட கவலைகளும் என்னோட டென்ஷனும் டிப்ரெஷனும் என்னோட காலி ஆயிடுது, என்னோட வாழ்க்கை நிலை அப்படியே மாறுது. அப்ப நான் நீங்க பாருங்க, ஏழை எளியவர்கள் மட்டும்தான், அவங்களோட ஒய்ஃப் தான், மனைவிகள் தான், அங்க உள்ள பெண்கள் தான் என் வீட்டில் வந்து அடிக்கிறாரு கொள்றாரு, அந்த மக்கள் தானே கேட்குறாங்க. அப்ப வாழ்க்கை நிலையை கொஞ்சம் ஒசத்துனீங்கன்னா ஒண்ணு இது செய்யணும். இன்னொன்னு, எந்த மதுவை கொடுக்கிறது விற்கிறாங்கல்ல, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மது வந்து நீங்க எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது, அன்ஃபிட் ஃபார் கன்சம்ஷன்ங்கிறான். ஸோ இப்படி ஒரு விஷமான ஒரு இதை கொடுத்தா பெண்கள் வந்து என் புருஷன் அடிக்கிறான் செத்து போயிடுறான், 25-30 வயசுல செத்து போயிடுறான், 35 வயசு அதிகபட்சம். அப்போ அவங்க கவலைப்பட்டு கேட்க தான் கேட்பாங்க. நீங்க 2 விஷயத்துல தப்பு பண்றீங்க. ஒண்ணு, கல்வி கொடுக்கறது இல்லை, அவங்களோட வாழ்க்கை நிலையை உயர்த்துறது இல்லை, 3000-4000 சம்பளத்தை போட்டு அவங்கள அமிக்கிட்டு அவங்கள சாகடிச்சிட்டு, அப்ப பெண்கள் வந்து உங்ககிட்ட கேட்கும்போது பிரச்சனை உங்ககிட்டயே இருக்குன்னு அப்படி பாலை தள்ளி விட்டுருக்கு மதுவிலக்கை நான் கொண்டு வர்றேங்கிறது கம்ப்ளீட்டா வந்து நம்ம ஒரு ஏமாற்று வேலையா நடந்துட்டு இருக்கு. விளிம்பு நிலை மக்கள் அதிகம் பாதிக்கப்படுறது இந்த மதுவினால். நம்ம திரு நாராயணன் பேசிட்டு வரேன். மதுவினால் அதிகம் பாதிக்கப்படுற காரணத்தினால் மதுவிலக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது ஒரு அரசியல் திசை திருப்பு முயற்சி அப்படின்னு திரு சாருநிதி சொல்றாரு. இதுல ஒரு நியாயமான விஷயத்தை நான் பார்க்கிறேன். என்னன்னா, தமிழகத்திலும் மதுவிலக்கு குறித்து தேர்தல் சமயத்துல பெரிதளவு பேசப்பட்டது. அதன் பிறகு சில கடைகள் குறைக்கப்பட்ட அறிவிப்போடு அது நின்றுச்சு, நேர குறைப்பு கடைகள் குறைப்போடு நின்றுச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுற அரசியல் கட்சிகளிலே நம்மளால பார்க்க முடியறது இல்லை. அப்ப இது மறுபடியும் அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு பாப்புலிஸ்டிக் மெஷராகவே மதுவிலக்கில் பேசப்படுகின்றன. அது எல்லா மாநிலங்களிலும் பார்க்கலாமா? மது தொடர்பாக பல ஆண்டுகளாக களத்தில் செயல்படுவது மட்டுமில்லாது உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகளை தொடர்ந்து படிச்சுட்டு வர்றேன். உலக சுகாதாரம் சொல்வது, ஏஷியான்னு சொல்வது, மற்ற நாடுகளில் உள்ள கொள்கைகள் என்ன மாதிரியான இருக்குது, மேற்கத்திய நாடுகளில், கிழக்கு நாடுகளில், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில், அந்த புரிதலோடு நான் இதை பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வள்ளுவர் காலத்திலேயே கல்லுண்ணாமை பற்றி பேசியிருக்காங்க, இப்போ காலமாக இருக்கிறது. அதே சமயத்தில் உலகம் முழுவதும் வந்து மது குடிப்பது என்பது ஒரு கலாச்சாரமாக தான் இருக்கிறது, ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக தான் பழங்குடியின மக்கள்லேருந்து இன்றைக்கு வரை இருக்கிறது. அதையும் பார்த்துக்கணும். ஒன்று ஒரு அந்த புரிதல் இருக்கிறதால சொல்கிறேன். விளிம்பு நிலை மக்கள் மட்டும்தான் மதுனால் பாதிக்கப்படுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அங்கே உள்ள பெண்கள் மட்டும்தான் மது குடித்துட்டு வர்ற கணவர்களால் வன்முறைக்கு ஆளாக்கப்படுறாங்கிறதுல எல்லா சமூகத்திலையும் நடக்கின்றது. நாட்டில் விளிம்பு நிலை மக்கள் அதிகமாக இருப்பதனால அந்த மக்களுடைய குரல் அதிகமாக இருக்கிறது, அந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது.
இந்த மிடில் கிளாஸில் உள்ள குடும்பங்கள்லையும் இந்த நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. அங்கேயும் வன்முறைகள், குடும்ப வன்முறைகள் இருக்குது. அது வெளியில் வருவதில்லை. சேரியில் இருக்கிற ஒரு பெண்மணி வெளியில் வந்து சத்தம் போடும். நடுத்தர வர்க்கத்தில் அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் யோசிப்பாங்க. அதே மாதிரி பணக்காரர்கள் குறைச்சலாக இருக்குது, ஆனால் அங்கேயும் வன்முறை இருக்கிறது. மிடில் கிளாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அங்கேயும் வன்முறை இருக்கிறது. ஆக பெரும்பாலானவர்கள் விளிம்புநிலை மக்களாகவும் சாதாரண மக்களாகவும் இருப்பதனால அங்கே வந்து இருக்கிறது வெளிப்படையாக பேசப்படுகின்றது. அதனால அதுல தான் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தான் கேட்கிறேன். நீங்க சாரண விதத்தா விளிம்பு நிலை மக்கள்னு அவர்களே சொன்னாரு. நான் சற்று மேல் போய் பார்க்கிறேன். நீங்க இருக்கிற மிடில் கிளாஸுக்குமே இங்க எப்படி ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு அவன் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் 4000 இருக்கோ, அதே தான் ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஐடி எம்ப்ளாய் வரைக்கும் எடுத்துக்கலாம். 16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைப்புக்கு பிறகும் அவர் கிடைக்கிறது 20,000 22,000க்கு மேல போகாத போது அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இந்த மது என்பதும் பல நிறுவனங்கள் அதை ஊக்குவிக்கிறாங்க. அவர்களை வேற இருக்க திசை திருப்பதற்கு சோஷியல் ட்ரிங்கிங், கம்பெனி பார்ட்டி, ட்ரீட்னு அந்த ஊக்குவிக்கிற ஒரு சூழல்லாம் இங்க இருக்கும்போது இது எப்படி பொருத்தி பார்ப்பது? நீங்க சொல்றது பணக்காரர்கள் மது அருந்துவது, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் குடிக்கிறதையும் இவர்கள் குடிக்கிறது எப்படி பொருத்தி பார்க்குறீங்க? இங்க அடிக்ஷன்ங்கிறது இவங்கள்ட்ட மட்டும் தானே இருக்கு, அவங்கள்ட்ட பெருமளவு இல்லையே. அப்படி கிடையவே கிடையாது. அடிக்ஷன் எல்லாருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு மன்னராட்சியிலேருந்து ஆரம்பித்து காலனி ஆதிக்கத்தின் போது உலகம் முழுவதும் நடந்த 2ஆம் உலகப் போர், முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்லேருந்து இன்றைக்கு வரையும் மது என்பது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து போர் வீரர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. பல இடங்களில் வந்து மாதுக்களே கொடுக்கப்பட்டாங்க பொழுதுபோக்குக்கு. புரியுதா? அப்போது என்டர்டெயின்மெண்ட் வர்ற போது, இல்லை அவர்களை வந்து திசை திருப்பதற்கு அவங்க வந்து குடும்பத்திலேருந்து பிரிந்து இருக்கிற போது, இல்லைனா பசிபிக் ஓஷன்லேயே இதுலேயே வந்து போய்கொண்டு இருக்கிற போது அவர்கள் வந்து குடும்பத்தை பற்றி நினைக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பொழுதுபோக்குக்கு அரசுகளே கொடுத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற இந்த மிலிட்டரிக்கும் கொடுத்துட்ருக்கோம். மிலிட்டரியிலேருந்து வந்ததுக்கப்புறம் கேன்டீன் வச்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ அரசே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலங்காலமாக இருக்கிறது, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மது என்பது தனி மனித சுதந்திரம் தொடர்பான விஷயம். எப்படி சக்கரை சாப்பிட்றோமோ, எனக்கு சக்கரை வேண்டாம்னா சக்கரை சாப்பிட்றதில்ல. காஃபி குடிக்கிறவங்க அடிக்ஷன் இருக்குது, புகையிலை அடிக்ஷன் இருக்குது, இல்லாதவங்க இருக்காங்க. அது மாதிரி தனி மனித சுதந்திரம் தொடர்பான ஒரு விஷயம்தான். நம்மளுடைய ஆர்டிகல் 47 என்ன சொல்லுதுன்னா, மக்களுடைய சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அரசு வந்து மதுவிலக்கு கொள்கையில் அரசு முடிவெடுக்கலாம், மதுவை பூரண மதுவிலக்கு கொண்டு வரலாம், கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கலாம்னு ஒரு வழிகாட்டு கொள்கையாக கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கிற போது ஒவ்வொரு மாநில அரசும் ஒவ்வொரு மாதிரியான நிலைப்பாடுகளை எடுக்கிறது. ஒன்று வந்து உண்மையாக மக்கள் மேலே ஒரு ஆசையினால் பண்ணுறாங்க, அக்கறையினால் பண்ணுற அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஒரு அரசியல் நெருக்கடியாக பயன்படுத்துறது. இப்போ நிதிஷ்குமார் எடுத்தீங்க என்றால், ஏற்கனவே வந்து லோக்சபா எலெக்ஷனில் வந்து பெரிய அளவுக்கு அவங்க அடி வாங்கினதுக்கப்புறம் பாஜக கட்சியோட அவங்க வந்து அதற்காக வந்து இவர் லல்லு பிரசாத் யாதவ் வந்து ஒரு கூட்டாட்சி கொண்டு வந்து ஒரு அரசியல் நெருக்கடியை வந்து வாக்கு வங்கியாக மாற்ற வேண்டும்ன்றதுக்காக இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அதை கொண்டு வந்திருக்காங்க. பாட்னா உயர்நீதிமன்றம் இன்றைக்கு செய்து வந்து கட்டாயம் வரவேற்க வேண்டியது. இது வந்து ஒரு சட்டத்தை வந்து அவசரமாக முட்டாள்தனமான ஒரு சட்டமாக கொண்டு வந்தார்கள். இப்போ வந்து கல்வி உரிமை சட்டமே கொண்டு வந்த போதே அதில் உள்ள பல்வேறு ஷரத்துகள் வந்து உச்சநீதிமன்றம் தடை அடித்து விட்டது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வச்சுருந்தா மிச்சவங்களெல்லாம் கைது செய்வேன்றதில் வந்து அவருடைய உயிர் வாழும் உரிமைக்கு ஆர்டிகல் 27 அதில் உள்ள சுதந்திரத்துக்கு எதிரானது. அப்போ அரசியல் சாசனம் கொடுக்கின்ற உரிமைகளுக்கு முரணாக இருக்கும் விஷயங்கள் கட்டாயம் வந்து உச்சநீதிமன்றத்தால் குப்பை தொட்டிக்கு அனுப்ப முடியும். அது செய்திருக்காங்க. கேரளா அரசு கொண்டு வந்த கொள்கை முடிவில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து அதை வரவேற்றிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து பார் அசோசியேஷன் கொண்டு போனபோது கூட அவர்கள் வந்து தள்ளுபடி செய்துவிட்டு கேரளா அரசு கொண்டு வந்த விஷயங்களை வந்து அங்கீகாரம் செய்திருக்காங்க. அதில் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு மட்டும் நாங்கள் வந்து அலவன்ஸ் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா கல்லுக்கு வந்து அவங்க தடை செய்யலை. ஒவ்வொரு ஆண்டும் வந்து 10 விழுக்காடு கொண்டு வரணும். இது வந்து முழுக்க அரசுடைய கொள்கை முடிவு, இதில் தலையிட முடியாது என்று அவர்கள் வந்து அதை வந்து அப்போல் பண்ணாங்க. அந்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஒரு டிராகோனியன் பீகார் அரசு அமல்படுத்திய விதத்துல உங்களுக்கு முரண்பாடு, அதுல கட்டாயம் முரண்பாடு இருக்கிறது. அது வந்து இந்த மாதிரி செய்திருக்க கூடாது. நல்ல ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் படிப்படியாக கொண்டு போய் வந்திருக்கலாம். அவங்க வந்து இது வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம்னு செய்ததுனால இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்ல வந்து மணி இவர்கள் சொல்வது போன்று, திரு சிவலிங்கம் சொன்னது போன்று சட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வடிவமைத்திருந்தால் பீகார்ல மதுவிலக்கு சாத்தியமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆயிருக்காது. இது அடிப்படையில் வந்து மனித உளவியலோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதை புரிந்து கொள்ளாமல் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த கோரிக்கை வலுத்ததற்கு காரணம், தமிழ்நாட்டில் நடந்தது ரொம்ப தவறான, இன்னும் சொல்லப்போனால் இழிவான காரியம். மதுவை ப்ரமோட் பண்ணாங்க. அரசாங்கம் மதுவை விற்கிறது வேற, ப்ரமோட் பண்ணுறது வேற. இங்கே நடந்தது வந்து எல்லாரையும் குடிக்க சொல்லி வற்புறுத்தி டார்கெட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அந்த இலாக்காக்களுக்கு மதுவை ப்ரமோட் பண்ணதால நம்ம இன்னொரு எண்டில் போய் நம்ம இன்னைக்கு நிற்கிறோம். இன்னைக்கு பீகார் பட்னா உயர்நீதிமன்ற தீர்ப்பில் கூட பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டிலரி ஓனர்ஸோட பெட்டிஷன்ஸ், பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ், அதை தாண்டி 3 தனிநபர்கள் பெட்டிஷனில் ஒருத்தர் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன். அவர் சொல்கிறார், நான் ஆர்மியில் 20 வருஷம் இருந்துட்டு வந்து டெப்போவில் போய் நான் வாங்கிட்டு வரும்போது லைசன்ஸ் இருந்தால் கூட வெளியில் வந்தானே நான் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்றார். அதே மாதிரி 2 மருத்துவர்கள்.
இவர் நாராயணன் சொன்ன மாதிரி வந்து அது ஒரு ட்ரெக்கோனியன் ஆக்ட். அதை வந்து நீதிபதிகள் வந்து தலைமை நீதிபதியும் இன்னொரு நீதிபதியும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆஃப் பட்னா ஹைகோர்ட் அவங்க அதை பதிவு பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் அது நடந்திருக்குதுன்னு. இன்னொன்று வந்து நீங்கள் உச்சநீதிமன்றம் சொல்றதையும் பார்த்து சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து நாராயணன் சொல்கிற என்னுடைய ஒரு மாறுபட்ட கருத்து என்னன்னா, நீங்கள் அது எப்படி வடிவமைத்திருந்தாலும் அது தோற்று போகும். இல்லை ஏன்னா முடிச்சிடலாம் சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 1920s 34 வரைக்கும் யூஎஸில் ட்ரை பண்ணி பார்த்தது, அதுக்கு பிறகு பல நாடுகளில் முயற்சி பண்ணி பார்த்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக பொருளாதாரம் 91க்கு பிறகு உலக பொருளாதாரம் பிணிந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியம் இல்லாது. அப்படி ஒருவேளை சாத்தியம் என்றால் எப்படி என்றால், அதை இன்னைக்கு பட்னா ஹைகோர்ட் பெஞ்சில் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றார், ஏக இந்தியாவுக்குமான ஒரு கொள்கை என்றால் நீங்கள் செய்யலாம், இல்லாமல் செய்ய முடியாது. ஏன்னா பீகாரை சுற்றி 4 மாநிலங்கள் இருக்கின்றன, அந்த 4 மாநிலங்களிலும் வந்து மதுவிலக்கு கிடையாது. ஆக இவ்வளவு சிக்கல் அதில் இருக்குது. ஒன்று, மதுவிலக்கு என்பது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பது ஒரு கேள்வி. இன்னொன்று, சட்டத்தின்படி அதை நீங்க வந்து சட்டம் அது என்ன சொல்லுது, இது ரெண்டையும் போட்டு நம்ம குழப்பிக்கூடாது. திருநாராயண் குறுக்கிட்டீங்க. முக்கியமா 2 விஷயம் சொல்லணும். மது என்பது இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான். 21ஆம் நூற்றாண்டுல இன்றைக்கு வந்து மது என்பது கடந்த காலம் மாதிரி இல்லை. இப்போ பால் வந்து திரிஞ்சு போச்சுன்னா அதை சாப்பிட முடியாது. அது மாதிரி அன்றைக்கு இந்த சூழல்கள்லாம் வேற. இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டுல சமூகம் சந்தித்து கொண்டிருக்கு. அதனால அரசு வந்து இதுல கூடுதல் கவனம் எடுத்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கொள்கை வடிவமைத்து அதன் மூலமாக மது தீங்கை எப்படி கட்டுப்படுத்துது, குறிப்பாக வந்து 21 வயதுக்கு கீழே உள்ளவர்கள ஹார்ம்ஃபுல் ட்ரிங்கிங்லேருந்து எப்படி பாதுகாப்பது, வளரிளம் பருவத்தினர் எப்படி பாதுகாப்பது, இதையெல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு, அவசியம் இருக்குது, காலத்தின் கட்டாயம் செய்யணும். அப்படி செய்திருந்தால்தான் எந்த ஒரு நீதிமன்றம் தலையிட முடியாது. உச்சநீதிமன்றம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடும், உச்சநீதிமன்றம் இன்றைக்கு வந்து ஒரு கொள்கை முடிவு என்று சொல்லி தள்ளுபடி செய்திருந்தால் வரவேற்க வேண்டியது. அதோடு கூடுதலாக ஒரு முட்டாள்தனமான விஷயம், கண்டிக்கத்தக்க ஒரு செய்தியை வந்து உச்சநீதிமன்றம் சொன்னது, கொஞ்சம் வந்து வைன் குடித்தால் உள்ள உடலுக்கு நல்லது. அவர்கள் வந்து ஆய்வாளர்கள் கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது. உலகம் முழுவதும் ஆய்வு கட்டுரைகளை நான் படித்திருக்கிறேன். இந்திய எய்ம்ஸ் மருத்துவர்கள் அது மாதிரி இங்க இருக்கிற டயபெட்டிஸ் ரிசர்ச் சென்டர் அவங்கெல்லாம் சேர்ந்து இந்தியா முழுவதும் கொடுத்த ஆய்வுல சிறிதளவு மது கூட இந்திய இதயத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றதுன்றது வந்து எவிடன்ஸ் பேஸ்டு இருக்கு. நீங்க சொல்ற கட்டுக்கதை வந்து உலகம் முழுவதும் வந்து சந்தை உருவாக்கி விட்டது ஒன்று. இரண்டாவது, மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிற 50லிருந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த மாதிரியான மேற்கத்தியர்கள் வந்து ஹார்ட் இந்த கார்டியோவாஸ்குலர் நோய்கள் இருப்பவர்கள் வந்து தினசரி குடித்தார்கள். அவர்களுக்கு வந்து இந்த ரத்தம் வந்து சுலபமாக போவதற்கு உதவி செய்கின்றது. அதுவும் டிசீஸ் இருக்கிற நோய் இருக்கிறவங்க ஆரோக்கியமானவங்க இல்லை, அவர்கள் வந்து இறப்பதை கொஞ்சம் தள்ளி போடலாம், ஹார்ட் அட்டாக் வந்து தள்ளி போடலான்னு தான் சொல்லுகிறது. ஆனால் இந்திய இதயங்களுக்கும் அதே மாதிரி ஆப்பிரிக்க இதயங்களுக்கும் சிறிது மது கூட பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது பல்வேறு ஆய்வு கட்டுரைகள் கூறியிருக்கிறது. அதெல்லாம் தெரியாமல் மேலோட்டமாக பொது கருத்து உச்சநீதிமன்றம் சொன்னது கண்டிக்கத்தக்கது. திரு சாரண வைத்தியதா, மது சிறிதளவு அருந்தினால் உடலுக்கு கேடு கிடையாது அப்படின்னு ஆய்வறிக்கைகள் சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் சொல்லி இருப்பது கிரவுண்ட்ல என்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு வகையான அட்வர்ஸ் எஃபெக்டை கொடுத்துரும், மது தப்பில்ல கோர்ட்டே சொல்லிருச்சு அப்படின்னு சாமானியர்களுடைய உரையாடல்கள் இடம்பெற்று அது அடுத்த கட்டத்துக்கு போயிடும் ஒரு அச்சம் தெரிவிக்கப்படுது. அந்த அச்சம் நியாயமானதுன்னு நினைக்கிறீங்களா? அச்சம் தெரிவிக்கப்படுதுன்னா இப்போ சார் கூட சொன்னார், அது வந்து முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு கலாச்சார அடிப்படையில் இருந்துட்டு அசைவம் சாப்பிட்றதெல்லாம் வந்து ரொம்ப முட்டாள்தனம்னு சொல்லலாம். அசைவம் சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல், மாட்டுக்கறி சாப்பிட்றது, பன்னிக்கறி சாப்பிட்றதெல்லாம் உங்களுக்கு கலாச்சார ரீதியாக வந்து நீங்கள் வந்து அதுக்கு வேற ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப முட்டாள்தனமானது, கண்டிக்கத்தக்கது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். அது எப்படி, அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, உங்களுடைய கல்ச்சுரல் கண்டிஷனிங், நீங்கள் ஜாதி ரீதியாகவோ அல்லது வேற விதமான பண்பாட்டு ரீதியாகவோ நீங்க வந்து அதை வந்து தப்புன்னு நினைக்கிறீங்க, மத ரீதியாகவோ. நான் வந்து ஒரு ஆதிவாசி சமூகத்தை சேர்ந்தவன், எனக்கு பன்னிக்கறி வந்து நான் எத்தனையோ நூற்றாண்டுகளாக, எத்தனையோ தலைமுறைகளாக என்னோட ஜெனட்டிக்ல இருக்குது, கள்ளு குடிக்கிறதும் அதுவும். அப்போ நீங்க வந்து ஒரு உயர்ந்த, அதை கூட உங்களுக்கு அப்ஜெக்ஷனாக இருந்தால் விட்டுருங்க, வேற ஒரு இடத்துல அந்நியமான ஒரு இன்னொரு கலாச்சாரத்தில் இருந்துட்டு அந்த கலாச்சார விழுமியங்களை அல்லது அந்த கலாச்சார நெறிமுறைகளை என் மேல திணிக்க கூடாது. முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்றது அப்புறம் அயோக்கியத்தனமானதுன்னு சொல்லுவேன் நான். என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு சில நீங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க, புள்ளி விபரத்தை. சீனாவில் ஒயின் சாப்பிட்றாங்க, ஒரு அரிசியில செய்கிற ஒரு ஒயின், அது வீட்டில் செய்கிறாங்க. அங்கே வந்து நீங்க பல சீன ஊர்களுக்கு, கிராமங்களுக்கு நீங்க போய் ஜப்பானுக்கு போங்க, 95 வயசுக்கு மேல
பார்க்கலாம் நீங்கள். 95லேருந்து 100 இதுதான் அவங்களுடைய லாஞ்சிவிட்டி. அப்படி தான் இருக்குது. அவங்க எல்லாருமே ஒரு 5% வேணால் குடிக்காதவங்களா இருக்கும். ஆனால் நம்ம குடிக்கும் அந்த குடிக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஒயின் ஷாப்னு போட்டிருப்போம், அங்கே ஒயினே இருக்காது. அப்போ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்கன்னா அது உண்மை. அது யூரோப்பும் சரி. இங்கே யூரோப்பில் பார்த்தீங்கன்னா பார்க்கில் உட்காந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே 90 வயசுக்கு மேலே டெத்தை எதிர்நோக்கி. நீங்க சொன்ன அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட் சொன்ன வைனுக்குமே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சொன்ன ரெட் வைனுக்கும் ஓகே ரெட் வைன் நம்ம லோக்கல் டாஸ்மார்க்ல கிடைக்குதோ இங்க ஒரு விஷயம் நான் சொல்லணும். பெரிய வித்தியாசம் இருங்க நான் சொல்ல ஒரு விஷயம் சொல்றேன். இது அரசியல் சதிங்க. ஏன்னா இங்க நீங்க புனேல ஒயின் தயாரிக்கிறாங்க. அந்த ஒயின் இங்க கிடைக்காதுங்க, டாஸ்மாக்ல கிடைக்காது. கூடாதுன்னு வச்சிருக்கிறோம், பேன் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒயின் இங்க குடிக்க கூடாது. இவர் சார் சொன்ன மாதிரி இந்த கொடூரமான இந்த விஷத்தனமான பிராந்தியையும் விஸ்கியையும் குடின்னு அவங்களுக்கு கொடுக்குறோம், விஷத்தை கொடுக்குறோம். பள்ளிக்கூடத்தில் வச்சுட்டு மாணவருக்கு குடிங்கிறோம். அது இல்லைங்க. ஒயின் ஷாப்ல ஒயின் கிடைக்கணும். இங்க ஒயின்னால என்னன்னு தெரியாது. இந்தியன் ஒயின் இன்னைக்கு பிரெஞ்சு ஒயின் மாதிரி ஆகிப்போச்சு. திராட்சையில செய்யற அது ஒரு ரசம் மாதிரி. அதை தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அது என்னன்னே நமக்கு தெரியாது. நம்ம அது முட்டாள்தனம் கண்டிக்கிறது. நான் பூர்ண மதுவிலக்கு பத்தி பேசல. மாரல் இதை எடுக்க மாட்டேன். காந்திய ரீதியாகவோ இல்லை சர்ச் ரீதியாகவோ இதுக்கு நான் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. காலமாக பழங்குடியின மக்கள் குடித்து கொண்டு இருக்கிறது. நான் பூர்ண மதுவிலக்கை ஆதரிக்கவில்லை. மது தொடர்பான விஷயங்கள்ல எப்படி அதோடைய பாதிப்புகள்லேருந்து அடுத்த தலைமுறையை பாதிக்கலாம், அதுல ஒரு ப்ரூடன்ட் பாலிசி, ஒரு அறிவியல் பூர்வமான நடைமுறைக்கு ஒத்து வரும் ஒரு கொள்கையை ஒரு நல்ல அரசு எடுத்து செய்யணும்னு தான் சொல்றேன். ஆனால் மது கொஞ்சம் குடிச்சா உடலுக்கு நல்லது என்று எந்த ஒரு ஆய்வும் சொல்லவில்லை. அப்படியே ஒரு உச்ச நீதிமன்றம், ஒரு அறிஞர்கள் கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது, அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்துல இப்படி பொத்தாம் பொதுவாக ரிலேட்டிவ். நீங்க சொல்ற மாதிரி சக்கரை ஒருத்தருக்கு எனர்ஜி கிடைக்குது, ஒருத்தருக்கு அதுவே சக்கரை நோயாளியா இருக்காங்க. நாராயணன், அந்த சக்கரையே என்ன சக்கரைங்கிறதா இங்க மறுபடியும் நான் முடிச்சிடுறேன். நீங்க அவர் சொன்ன மாதிரி ஜப்பான், சைனால, பிரெஞ்சு, யூரோப் போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய பொருள், நீங்க வைன், டீ, விஸ்கி, பிராண்டி கூட விட்டுருங்களேன், நம்ம சாப்பிட்ற டீ தூள் கூட எடுத்துக்கோங்க. நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகிற டீ தூள் நம்ம குடிக்கும் போது டஸ்ட் டீ தான் குடிக்கிறோம், நல்ல தரம் எல்லாம் வேலை போகிற மாதிரி. அப்ப டீ குடிக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லிடலாமா? அதைத்தான் அவர் கேட்கிறாரு. ஒரு நிமிஷம், நான் கலப்பட டீயை பத்தி பேசல, டீ குடிப்பதோடைய நல்லது கெட்டது பத்தி பேசல. மது நீங்க சொல்றது திராட்சையில இருந்து எடுக்கிற ஒரு ரெட் வைன் யூரோப்ல குடிக்கிறது பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரியான சுத்தமானதான். மது என்பது நான் இருக்கணும் அல்கஹால்னு தான் பார்க்குறேன். அதில் ரெட் வைன்லேயும் அல்கஹால் இருக்கிறது. அந்த ரெட் வைனை லிமிட்டாக குடிக்கிறது வேற, அதிகமாக குடிப்பது வேற. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவில் முழுமையாக ஆய்வு செய்து ரெட் வைனாக இருந்தால் கூட நான் அது குடிக்கக்கூடாதுன்னு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு வரல, மாரல் போஸ்டர் எதுவும் எடுக்க வரல. அது தனி மனிதர்களுடைய சுதந்திரம். நான் மது குடிப்பதோ அரசு தலையிட முடியாது. ஒரு அடல்ட் 21 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த ரெட் வைனு கூட இந்திய இதயர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற ஆய்வுக்கிட்டர்கள் பல ஆய்வுகள் சொல்ற போது இந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் ஃபீல்டு, இந்த மாதிரியான நல்லது கெட்டதுன்ற விஷயத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் உச்சநீதிமன்றம் சொல்றது தவறு. கொள்கை முடிவு இதுல நாங்க தலையிட முடியாதுன்னு சொல்லுவது வேற, இது நல்லது என்று அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பது வேற. அது அவர்கள் செய்யக்கூடாத விஷயம். ஒரு மருத்துவர் சொன்னார்னா பரவாயில்லை. குறுக்கிற மணிக்கு ஒரு இடைவேளை எடுத்துப்போம், இடைவேளைக்கு பிறகு விரிவா பேசணும். திரு சிவேலு, படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவது அப்படிங்கிற ஏரியால நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று, முன்கூட்டியே இந்த போதை மறுவாழ்வு மையங்கள் அமைக்கிறது, இப்படி பல விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா நான் இதுல வேறொரு பார்வை பார்க்கிறேன். இங்க இருக்கக்கூடிய பாதாள சாக்கடைகள், மனிதர்களை இறக்கக்கூடாதுன்னு 1000 சட்டங்கள் இருந்தாலும் திரு நாராயணன் அது நல்லாவே தெரியும். கண்கூட செய்தியாளராக களத்துல போய் பார்க்கும்போது அதை இறக்கி ஒரு சூப்பர்வைசர் கையில ஒரு குவார்டர் கொடுத்து அவரை குடிக்க வச்சுட்டு தான் இறக்குறாரு. அது குடிக்காம அவரால் இறங்க முடியாது. இப்படிப்பட்ட மக்கள் பெரும்பான்மையாக இங்க இருக்கிறாங்க. நம்ம தினசரி நம்ம தூக்கி போடக்கூடிய குப்பைகளை அந்த நாற்றத்தோடு அள்ளக்கூடிய மக்கள், இவர்களுக்கு எல்லாமே ஒரு வாய்ப்பற்ற நிலையில இந்த மது அவர்களுக்கு கையளிக்கப்படுகிறது, புகுத்தப்படுகிறது. இப்படி ஒரு பெரும் செக்ஷன் இங்க இருக்கும்போது அவங்க குடிக்கிறது ரொம்ப மோசமான கேடுகட்ட ஒரு பொருளாக இருக்கும்போது நீங்க படிப்படியாக மதுவிலக்கு, போதை மறுவாழ்வு மையங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அவர்களை விக்டிம்ஸாவே காமிச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இது வெகு மக்களின் ஆதரவை பெறவில்லைன்னு சொல்லலாமா?
இல்லை அப்படி சொல்ல முடியாது. இப்போ வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம அதை வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வந்து அந்த இதில் போய் இறங்கி செய்கிறதுல முடியாததுனால அந்த மாதிரி பண்ணுறோம். நிறைய தொழில்நுட்பம் வந்துருச்சு, அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உயர்நீதிமன்றங்கள் அவர் சொன்ன திருப்பலியுமே நிறைய விஷயங்கள் இல்லை அரசு அதனால செய்யாததுனால இதை வந்து இந்த மாதிரி மதுவிலக்கு கொண்டு வர முடியாது, இல்லை படிப்படியாக கொண்டு வர முடியாதுன்னு நம்ம சொல்லிட முடியாதுன்னு சொல்கிறோம். இப்போ வந்து சொல்கிற மாதிரி பூரண மதுவிலக்குங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறதுல வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு கேள்வியா இருக்குது. அப்போ வந்து சாத்தியப்படுத்துறதுக்கான வேலைகள் வந்து 91ல் இதே அதிமுக அரசு வந்து மலிவு விலை மதுன்னு சொல்லிட்டு திமுக அரசு கொண்டாந்தாங்க. அப்போ வந்து 2 ரூபா. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, இவங்க வந்து அதை தடை செஞ்சு என்ன பண்ணாங்க, யாரு பகுதியில் அது சேல்ஸ் ஆகுதோ அந்த பகுதி விஓஓ அந்த பகுதி இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு 6 மாசம் வந்து எங்கேயுமே மது இல்லாம இருந்துச்சு, அந்த மாதிரியான மது இல்லாம இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, ஆளுங்கட்சி வந்து நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தாங்க, எங்களெல்லாம் அங்க வந்து நிர்வாகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதை தளர்த்துறாங்க. அப்போ வந்து ஒரு அரசாங்கம் நினைச்சிச்சுன்னா பூரண மதுவிலக்கை அமல்படுத்தலாம். அப்ப நிறைய பேர் 91ல தான் கிருஷ்ணகிரியில 33 பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து இருந்தாங்க. இல்ல அது ஒரே நேரத்துல அதே நேரத்துல நான் அதான் சொல்றேன், அதுக்காக நான் கள்ளச்சாராயத்தை வந்துரும் அது இல்ல அதுக்காக தான் ஒரு பீகார்ல வந்து நிதிஷ்குமார் என்ன சொன்னாரு, வீட்டுல இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு தண்டனைகள் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னது அதுக்காக தான். ஏன்னா வீடுகளில காய்ச்சக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் அவர் அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கொண்டாரு. இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுல வந்து கஞ்சா வந்து தடை செய்யப்பட்ட பொருள். ஒரு வீட்டுல கஞ்சா இருந்துச்சுன்னா யாரெல்லாம் பிடிக்கலாம். அப்ப ஒரு பொருள் தடை செய்யப்பட்டதுன்னா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாக்கா சில விஷயங்கள் இது மாதிரி இவங்களுக்கு வந்து மருத்துவ ரீதியா தேவைப்படுது அப்படின்னாக்கா அவங்க லைசன்ஸ் வாங்கிட்டு அது மாதிரி வச்சுக்கலாம். இப்ப இவங்க சொல்றது வந்து அபத்தமான ஒரு விஷயமா சொல்றேன் நான் பாக்குறேன். என்னன்னாக்கா உயர்தட்டு மக்கள்லாம் வந்து குடிக்காத மாதிரியாவும் அவங்களுக்கு வந்து இந்த டீசெண்டா குடிக்கிற மாதிரியாவும் இவங்களுடைய சம்பள உயர்வு வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு 4000 கொடுக்கறது 40,000 கொடுத்துட்டா அவங்க குடிக்கிறது நிறுத்துற மாதிரியாவும் இன்னைக்கு குடிக்காதவங்களுக்கு எல்லாம் மன அழுத்தமே இல்லாத மாதிரியாவும் இவங்க பேசுறாங்க. அது இல்ல, அது எல்லாருக்குமே நாராயண சொன்ன மாதிரி நிறைய ஃபீல்ட்ல போய் பார்த்தவர் சொல்றாரு, நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அது வந்து ரோட்ல இருக்கிறதுனால இவங்களுக்கு தெரியுது, அவங்க வந்து அது வீட்டுக்குள்ளே அந்த விஷயங்கள் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப மதுவினால் நிறைய தீமைகள் நாங்க வந்து சட்டப்பஞ்சாயத்து நிறைய பார்வை சொல்றேன். பார்வை இல்ல, அந்த பார்வை எனக்கு ஓரளவு உடன்பாடு இருக்கனால இந்த கேள்வி கேட்கிறேன். நீங்க சைதாப்பேட்டை கூவம் ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீட்டுக்கு போங்க, அங்க 3 to 4 பேர் ஒரே குடும்பத்துல வாழ்றவங்களுக்கு இருக்கிற வேலைச்சுமையும் மன அழுத்தமும் ஒரு இன்னொரு பெரிய இடத்துல ஒரு ரொம்ப சுதந்திரமா அவங்க மன அழுத்தங்களை தீர்த்து கொள்வதற்கான வெளியே இருக்கக்கூடியவங்களையும் ஒரே தட்டுல எப்படி அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும் என்ற மாற்றுக்கிறது இல்ல. பேர் என்ன சொல்றதுனாக்கா உயர்தட்டு மக்கள் அந்த மாதிரி இல்லைங்கிற ஒரு பார்வையை கொடுக்குறாரு. அது மாதிரி இருக்கு, அவங்கள்ட்டையும் இருக்குது, அது வெளியில அதிகமாக தெரியவில்லை. இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி இல்ல, நீங்க உயர்தட்டு மக்கள் இருக்குன்னா கொண்டு வந்த அரசுகள் எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு தானே மதுவிலக்கு கொண்டு வராங்க. அதுதான் எந்த அரசுமே இதுவரை இந்தியாவில் மதுவிலக்கை கொண்டு வந்த எந்த அரசுமே குஜராத்தில் பூரண மதுவிலக்குன்னு சொல்ல குஜராத்ல கூட 5 ஸ்டார் ஹோட்டல்ல டோக்கனுக்கு பீரும் விஸ்கியும் பிராண்டியும் கிடைக்கும். இல்ல அதுதான் கொடுக்க கூடாது நம்ம சொல்றோம். நாங்க சொல்றது என்னன்னா பூரண மதுவிலக்குனா அந்த தமிழகத்துல வந்து பூரண மதுவிலக்கு அமல்படுத்தினாங்க, அந்த மாநிலம் முழுவதும் எந்த வகையாலையும் அது கிடைக்க கூடாதுன்னு தான். மருத்துவ ரீதியா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும், அதை தடை செய்யறதுக்கான வழிமுறைகள் தெரியணும். இன்னைக்கு வந்து அங்க பாட்னா உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவு வந்து இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. ஒரு அரசினுடைய கொள்கை முடிவுல வந்து தலையிட்டு அதை ரத்து செஞ்சது வந்து எதிரானது. அதை வந்து நிதிஷ்குமார் என்ன பண்ணணும், இது மீண்டும் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் அதை வந்து நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கிறதோ அந்த சரத்துக்களை நீக்கிவிட்டு திரும்ப அதை வந்து சட்டசபையில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அங்க பூரண மதுவிலக்கை அமல்படுத்தி இந்த நாட்டிற்கு ஒரு முன்னுதாரணமா. ஏன்னா இன்னைக்கு வந்து இங்க நம்ம வந்து மதுவிலக்காக போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, அங்க பீகார்லயே வந்து அங்க வந்து உயர்நீதிமன்றம் வந்து தடுத்துருச்சு, நாங்க எப்படி இங்க வந்து படிப்படியான மதுவிலக்கை நோக்கி நாங்க நகர முடியும், 500 முடிச்சிடுறோம், அவ்வளவுதான், மீது 6300 கடை அப்படியே இருக்கும் அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணம் இங்க தமிழகத்தில் மட்டும் இல்ல இந்தியாவில் எல்லா பகுதியிலும் இது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால இந்த உத்தரவு வந்து உங்களை போன்ற கலாளர்கள் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். மணி ரொம்ப அழகா அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தார் நினைக்கிறேன். இங்கதான் ப்ரொமோஷன் நடந்துச்சு பீகார்ல, ப்ரொமோஷன் இல்ல அங்க 5000 கோடி. அப்ப அதே ஒரே வரையான மதுவிலக்கு பிரச்சாரத்தை நீங்க எப்படி பீகார்ல தமிழ்நாட்டுக்கு எடுக்க முடியும்? இங்க வேறுபடுத்தி பேசுறது உங்களை போன்ற கலா என்னன்னா இப்ப வந்து 500 கடை மூடி இருக்காங்க. 500 கடையில ஒரு கடையில் கூட நாங்க தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் வாங்க வச்சிருக்கோம். ஒரு கடையில் கூட பார் இல்லாத கடைகளை, எல்லாம் பார் இல்லாத கடைகளை தான் பார்த்து மூடி இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா இவங்க வந்து வருமானத்தை முக்கிய குறிக்கோளா வச்சுட்டு இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்குது. அப்போ வந்து ஒவ்வொரு இதுலயும் இவங்களுடைய நலனுக்காக இன்னைக்கு வந்து வருமானம், அரசாங்கத்திற்கு வருமானம், இலவசங்கள் கொடுக்கலாம், அவர்களுக்கு சாலை ஆலையை வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வருமானம், இவங்களுக்கு வந்து அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்களுக்கு வந்து பாரு. இதனால அந்த வருமானத்தை விடுவதற்கு இந்த அரசாங்கம் தயாரில்லை. அதனாலதான் இங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு. அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கருத்து சொல்கிறதுக்காக சொன்னேன். என்னென்னா குஜராத்தில் வந்து நான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிருக்கிறேன். அங்கே மது வந்து தாராளமாக கிடைக்குது.
அதாவது கடையில கிடைக்காது, இந்த ரிக்ஷா இல்ல இல்ல இதுக்கு ஒரே ஒரு கருத்து நான் சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு வந்து இங்க வந்து கஞ்சா தடை செய்யப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம். எல்லா இடத்துலயும் இப்ப வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து கஞ்சாவே கிடைக்கலன்னு அர்த்தம் கிடையாது, நிறைய இடங்கள்ல கிடைக்குது. அதனால வந்து கஞ்சாவை வந்து நம்ம வந்து லீகலைஸ் பண்ணலாமா, அரசாங்கம் எங்க வேணாலும் விற்கலாமா அப்படின்னு சொல்லிட முடியாது. அது கஞ்சா தடுப்பதற்கான வேலைகளை பார்க்கணும். அப்போ வந்து அது மாதிரி மது கிடைக்குனாக்கா அங்க அது வந்து எங்க கிடைக்குதோ, கள்ளச்சந்தையில கிடைக்குதோ அதை தடுப்பதற்காகத்தான் அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு. அப்போ நீங்க ஒரு பேப்பர்ல தான் வந்து பல சட்டங்கள் இருக்கு இன்னைக்கு நம்ம ஊர்லயே. இப்போ பேப்பர்ல இருக்கு ஹெல்மெட் போடலைன்னா அபராதம்னா அது யாரும் போடுறது இல்லை. அதனால அது மாதிரி பேப்பர்ல இருக்கு குஜராத்தில் மது விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நடைமுறையில் அங்கே கிடைக்கத்தான் கிடைக்குது. அது பீகாரில் அது ரொம்ப சட்டம் ரொம்ப தீவிரமானதுனால போன மாதம் 17 பேர் இறந்து போயிட்டாங்க இந்த கள்ளச்சாராயம். ஸோ நீங்கள் தொடர்ந்து கள்ளச்சாராயம் தான் இங்கே காய்ச்சப்பட்டு இருக்கோம். ஏன்னா இது மக்களோட மனம் சம்பந்தப்பட்ட, உளவியல் ரீதியான, கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட, மற்றபடி இன்னொன்று சொல்கிறேன், இந்த வாழ்க்கை நிலை சம்பந்தப்பட்டது. இப்போ நீங்கள் வந்து எஜுகேஷனை முதல்ல நீங்கள் வந்து இலவசமாக கொடுக்க வேண்டியது வந்து எஜுகேஷன் தானே தவிர, ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, மீனை கொடுக்கறத விட மீன் வலையை கொடு அப்படின்னு சொல்லி, தூண்டில கொடுன்னு சொல்லி, அந்த மாதிரி இவங்களுக்கு வாழ்வு ஆதாரங்களை கொடுங்க, படிப்பை கொடுங்க. அதிகம் சரியான இப்ப நீங்க கள ஆய்வுன்னு சொல்லிட்டு படிப்பு கொடுத்தாங்க பேசாம நீங்க வந்து படிப்பு நீங்க வந்து சாராயம் குடிச்சுக்குள்ள போச்சுன்னா வராது படிப்பு. அதனாலதான் படிப்பு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் இதை நிறுத்தணுங்கிற படிப்பே இல்லைன்ற SBOA இங்க உள்ள நல்ல நல்ல ஸ்கூல்ஸ், நீங்க வந்து அப்பர் கிளாஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் சின்ன இந்த ஏழை பசங்க எல்லாம் போகவே முடியாது. முதல்ல எல்கேஜில நீங்க சேர்க்க முடியுமா? திரு நாராயணன் குறுக்கிட்டாரு. திரு நாராயணன், ரெண்டு விஷயங்களை குழப்பிக்க கூடாது. மக்களுக்கு எல்லாருக்கும் மருத்துவத்தையும் கல்வியும் அடிப்படை உரிமையாக்கி கொடுக்க வேண்டிய, இலவச கட்டாயமாக தரமான கல்வியை கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. அதே சமயத்தில் மது என்பது கல்விக்கும் மக்களுடைய சுகாதாரத்திற்கும் மிகப்பெரிய ஒரு தடைக்கற்களாக, அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் கோழியா முட்டையான்ற மாதிரி நீங்கள் வந்து இதையும் கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த மது கலாச்சாரம் இருக்கிற மது பிரச்சனை, சமூக பிரச்சனை என்பது அதோடைய வீரியம் வந்து பெரிய அளவில் மக்களுடைய அடிப்படை கல்வியும் சுகாதாரத்தையும் பாதிக்கின்றது என்ற புரிதலோடு அதை அணுக வேணும், ஒரு அறிவியல் பார்வையோடு அணுக வேண்டும். ஒன்று, பீகாரை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பனைமரத்திலேருந்து எடுக்கிற கல்லை வந்து அனுமதித்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 நட்சத்திர ஹோட்டல்லாம் மது விற்று கொண்டிருக்கிறார்கள். அங்க வந்து அரசே கடைகள், அரசு நடத்தும் கல் இருக்கு, ஆனா அரசே வந்து மது கடைகளை வச்சு அது மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கு. இது இப்ப என்ன சொல்றது, கல்ல வந்து அனுமதிச்சுட்டாங்க ஒரு நெருக்கடி வந்ததுனால. இதுல வந்து ஒரு குழப்பமான ஒரு முடிவு எடுத்து அவங்க செய்திருக்காங்க. இதை வந்து சட்டம் கொண்டு வர்ற போது அவசரமாக ஒரு நல்ல ஒரு ஆய்வு இல்லாம கொண்டு வந்ததுனாலதான் இந்த பிரச்சனை வந்துடுது. இப்போ நிதிஷ்குமார் இந்த மாதிரி அவசரமாக செய்து இந்த மாதிரி ஒரு டிராகோனியன் சட்டம் கொண்டு வந்ததுதான் இன்றைக்கு வந்து இந்த மது தொடர்பான விஷயங்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறதே தவிர, நீதிமன்றம் தலையிட்டு அதை தடை செய்ததுனால இந்த சட்டத்தை வந்து சட்டம் முழுவதையும் போகல, அந்த சட்டத்தில் இருக்கிற ஒரு சில ஷரத்துகளை மட்டும்தான் அவங்க வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் புரிதல் இருக்கு. நான் முழுமையா இதை படிக்கல, தீர்ப்பம் படிக்கல. ஆனா எனக்கு இல்ல எனக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு ஊடகத்துல ஆன்லைன்ல படிச்சதுல வந்து படிச்சுட்டு வந்தேன், நான் படிக்கல. கோட் பண்ணது இந்த சட்டங்கள் இந்த அடிப்படை இருக்குன்னு கோட் பண்ணிட்டு எண்ட்ல அவங்க முடிக்கும் போது அந்த ஓவரால் சட்டத்தை கொண்டு வரபோது கொஞ்சம் வந்து முழுமையா கொண்டு வந்திருக்கலாம், ஆய்வு செய்து இந்த மாதிரி நீதிமன்றங்கள்னால அதை வந்து தடை செய்யப்படாத விதத்துல கொண்டு வந்திருந்திருக்கணும். எடுத்து கவிதை தமிழக சூழல்ல இந்த கடந்த 2-3 ஆண்டுகள் நடந்த இயக்கங்கள், மதுவிலக்கு தொடர்பான பிரச்சாரங்கள், இவற்றோடு ஒரு தொடர்பு மேலோட்டமாக இருக்கிறதா நம்ம பீகாரை வச்சு இன்னைக்கு இதை பேசுறோம். ஆனால் இரண்டின் களம் வெவ்வேறாக இருக்கும்போது அங்கு மதுவிலக்குக்கு வந்திருக்க தடையும் இங்கு மதுவிலக்கு தேவையும் நம்ம குழப்பிக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? அதாவது வந்து உங்க கேள்வி நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், இந்த ரெண்டுமே வந்து டிஃபரெண்ட்னு நீங்க கேட்குறீங்க. அப்படி ஒரு பார்வை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு? அப்படிதான். நீங்க வந்து தமிழ்நாட்டில் நடந்தது வந்து அக்ரெசிவான ப்ரொமோஷன். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒரு ரொம்ப கேவலமான ஒரு காரியம் தமிழ்நாட்டில் நடந்தது. ஒரு உதாரணத்துக்கு தென் மாவட்டத்தில் நான் நேரில் பார்த்த ஒரு சம்பவம், ஒரு பஞ்சாயத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டடத்தில் வந்து எங்களுக்கு மதுக்கடையும் வேண்டாம் பாரும் வேண்டாம்னு உள்ளூர் பஞ்சாயத்து தீர்மானம் போடுது. அதற்கு பிறகு லோக்கல் போலீஸையும் கலெக்டரையும் வச்சு மிரட்டி அந்த ஹவுஸ் ஓனரோட விருப்பத்துக்கு மாற அந்த இடத்துல கடையை திறக்கிறாங்க. இதெல்லாம் யாருமே அனுமதிக்க முடியாது. இன்றைக்கி அந்த பட்னா ஹைகோர்ட் தீர்ப்பில் கூட அவங்க ட்ரிங்கிங்கையும் ஆல்கஹாலிசத்தையும் வேறுபடுத்தி பார்க்கணுன்றாங்க. ஒரு தனி மனிதனும் அவன் தன்னோட வீட்டில் வச்சு குடிக்கிறதையும் ஒரு சமூகமே குடிச்சு சீரழிஞ்சு கீழே விழுந்து கிடக்கிறதையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும்.
இப்போ இங்கே நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு தமிழக அரசின் வருவாய் இருக்கிறது. பீகாரில் பார்த்தீங்கன்னா 5,000 கோடி தான் அவருடைய தேவை. பீகார் அரசாங்கத்தின் தேவை என்பது மது விற்பனை மூலமாக வருவது 5,000 கோடி தான். கிட்டத்தட்ட அதை விட 6 மடங்கு நமக்கு அதிகம். அப்போ இது கொடுத்த நெருக்கடி என்னன்றதையும் நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஆண்டுகளாக வந்து ரொம்ப ஒரு ஸ்டீப் இன்க்ரீஸ் இருக்குது. மதுவை நம்பி இங்கே இருக்கக்கூடிய மாநில பொருளாதாரம் கட்டமைக்கப்பட்டது என்பது, கொடுக்கப்பட்ட இலவசங்கள் எல்லாமே. இப்போ அடிப்படையில் பார்க்க வேண்டியது மதுவிலக்கு சாத்தியமா இல்லையான்றது ஒன்று, தேவையா தேவையில்லையான்னு. என்னை பொறுத்தவரை அது தேவையற்றது, சாத்தியமற்றது, ரெண்டுமே என்னுடைய கருத்து. நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் கர்டைல் பண்ணுங்கள், அக்ரெசிவாக கர்டைல் பண்ணுங்கள். கடைகளுக்கு இடையிலுள்ள தூரத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்தலாம். நீங்கள் வந்து இது சம்மந்தமாக வந்து இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட்டுங்கள் நீங்கள் யாரை கேட்டிங்கனாலுமே வந்து இதில் மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய ஆல்கஹாலிஸ்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்டர்கள் எவருமே நான் பார்த்தவரையில் அவர்கள் மது விலக்கை யாருமே ப்ரமோட் பண்ணலை. ஏன்னா அது அல்ல பிரச்சனைக்கான தீர்வு. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம அனுமதிக்க முடியாது. அதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். இப்போ சிவகங்கை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த போராடுகிறார்கள். அந்த போராட்டத்தோட நியாயத்தை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் மது விலக்கு அதற்கு தீர்வு கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப பெக்யூலியரான ஒரு சிச்சுவேஷன். இந்த பட்னா ஹைகோர்ட்டோட தீர்ப்பு என்பது வந்து பூரண மதுவிலக்கு கோருபவர்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமோ என்று தான் நான் நினைக்கிறேன். நம்ம இறுதி கருத்தில் கேட்கிற நேரத்தில் இருக்கு. அதனால இந்த தலைப்போட்டி திருநாராயணன் உங்களிடம் தொடங்குறேன். இந்த 2 தலைப்புகள் மதுவிலக்கு சம்பந்தப்பட்ட விவாதங்களில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் நினைக்கிறீங்க? உங்களுடைய இறுதி கருத்தையும் அதோட சேர்த்து இன்றைக்கு வந்து உச்சநீதிமன்றம் போகிற போக்கில் சொன்ன ஒரு கருத்தும், இன்னைக்கு பாட்னா உயர்நீதிமன்றம் வந்து இந்த சட்டத்தை வந்து தள்ளுபடி செய்ததும், பொது புத்தியில் வந்து நீதிமன்றங்கள், ஏன்னா இப்போ இதுக்கு முன்னால் கேரளா அரசு கொடுத்த கொள்கை முடிவில் வந்து நீதிமன்றங்கள் வந்து தலையிடாமல் அதை வந்து அப்போல்ட் பண்ணதெல்லாம் தெரியாது. இப்போ வந்ததில் ஒரே நாளில் வந்ததில் பொது புத்தியில் வந்து ஓஹோ நீதிமன்றங்கள் வந்து பூரண மது விலக்குக்கு எதிரானவையோ இல்லை மது கொள்கைக்கு எதிரானவையோன்ற ஒரு விவாதத்தை பொதுமக்களிடையே, சாதாரண மக்களிடையே கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு பின்னடைவு. நாங்களே வந்து இந்த தமிழக அரசுக்கு வந்து ஒருங்கிணைந்த மது தீங்கு கட்டுப்பாட்டு கொள்கைன்ற ஒரு வரைவு தயார் செய்து 5 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்து தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை வந்து அரசு சட்ட செய்யவில்லை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அரசு எடுத்து ஒரு அறிவியல் பூர்வமாக முதல்ல வந்து அந்த மதுவில் வந்து இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கறதுக்கு பதில் ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட், வளரிளம் பருவத்தினர் எப்படி தடுப்பது, ஏற்கனவே சொன்ன மாதிரி பள்ளிகளுக்கு வழிபாடு தலங்களுக்கு இருக்கிற இடத்துல இருந்து தள்ளி எடுத்து கொண்டு போகின்றது, பொதுவாக மனநோய் தொடர்பான விஷயங்களுக்கு வந்து மருத்துவர்கள் அவைலபிலிட்டி அதற்கான முன்னெடுப்புகளை செய்வது, இந்த அதே மாதிரி குடித்து விட்டு ஓட்டுவதை என்ற மிகப்பெரிய சமூக குற்றத்தை முழுமையாக தடுப்பது போன்ற ஒரு பல்வேறு விதமான ஒருங்கிணைந்த ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கின்றோம். அது என்றைக்கு அந்த விஷயங்கள் எந்த ஒரு அரசு எடுத்து செய்யுமோன்றது ஒரு கனவாகத்தான் இருக்கின்றது. உங்களுடைய இறுதி கருத்து? இந்த மது விலக்குங்கிறத பேசுறதை விட மது விநியோகத்தை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். முக்கியமாக இது வந்து அரசு செய்ய வேண்டிய வேலை இல்லை மது விநியோகம்ங்கிறது. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு பணம் வருதுங்கிறதுனால அதை பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. அப்படி பண்ணாலே இது ஓரளவுக்கு சரியாயிடும். ஏன்னா இந்த ஆலைகள்லாம் அரசியல்வாதிகளோடது, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆலைகள் அதனால தான் சார் சொன்ன மாதிரி ப்ரொமோட் பண்ண வேண்டியது அவசியமாச்சு, இவங்களோட ஆலைகள். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல தரமான அவங்க ரெட் வைன் மாதிரியான ஒரு இது வந்து கிடைக்கக்கூடும். இதன் மூலமா நீங்க வந்து இந்த இதுக்கு இப்ப சிவ இளங்கோ நினைக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க முடியும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய இறுதி கருத்து? ஒரு அரசாங்கம், நிதித்துறை, அதாவது அவங்களுடைய அதிகாரத்தில் தனியாக இருக்கணும். இப்போ வந்து இதில் என்னன்னாக்கா சில நேரங்களில் வந்து அரசாங்கம் அதனுடைய வேலையை செய்யாததுனால நீதிமன்றம் செய்யும் போது நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நல்லா நீதிமன்றம் சரியான தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இங்கே வந்து ஒரு மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறது. அதில் வந்து அரசியல் அமைப்பு படி இதில் வந்து முரணாக இருந்துச்சுன்னா மட்டும் அதை தலையிடணும். ஆனால் இது வந்து பாட்னா உயர்நீதிமன்றம் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த சட்டத்தை வந்து நீக்கி இருக்கிறது வந்து இது வந்து மக்கள் விரோத ஒரு தீர்ப்பு தான் நான் பார்க்குறேன். அதை வந்து பீகார் அரசாங்கம் வந்து சேலஞ்ச் பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போய் இது மாதிரி இது வந்து ஒரு மாநில அரசாங்கத்தின் ஒரு கொள்கை முடிவில் ஒரு உயர்நீதிமன்றம் தலையிட்டு இருக்குது, இது மாதிரி எங்களுடைய அரசு நிர்வாகத்தை தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் போய் ஒரு சேலஞ்ச் பண்ணி இது வந்து மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் மாதிரி பீகார் அரசாங்கம் செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, இது மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து போகிற போக்கில் வந்து இது மாதிரி ரெட் ஒயின் குடிச்சாக்கா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது மாதிரி இவங்க வந்து ஒரு மருத்துவர்கள் மாதிரி ஒரு அறிவுரை சொன்னது என்னன்னாக்கா அவங்க உச்சநீதிமன்றம் சொன்னாலே எல்லாம் கேட்கக்கூடியது நல்லா கரெக்டாக சொல்லுவாங்க அப்படிங்கிற சில மக்கள் புரிஞ்சு
புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வகையிலும் இருக்கும். அதனால அது வந்து போற போக்குல அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு மாநில அரசே கேட்க மாட்டேங்குது. அந்த மாதிரி சில விஷயங்கள் அது போற போக்குல இப்ப இவங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடாது, அதை வந்து பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மணி உங்களுடைய இறுதிக்கு சொல்றீங்கல்ல, போற போக்குல குடிச்சா செத்து போயிடுவீங்கன்ட்டு, அதனால அவங்க குடிச்சா வாழ்வீங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆதாரம் இருக்கு, குடிச்சா செத்து போறதுக்கு ஆதாரம் இருக்கு. இவங்களுக்கு ஆதாரம் இருக்கு. சைனாவுல 95 வயசு வரைக்கும் பட்னா உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. ஏன்னா அந்த தீர்ப்புல வந்து அவர்கள் அரசியல் சாசனத்து 21 கீழ் தான் வந்து அந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. மதுவிலக்கு பற்றிய சரியான புரிதல் இல்லாததால் தான் இது போன்ற பிரச்சனைகள் வருகின்றன. மதுவிலக்கு என்பது ஒரு நீண்ட விவாத பொருளாக இருந்தாலும் இது போன்ற விஷயங்கள் ஆங்காங்கே சில திருப்பங்களையும் ஏற்படுத்துது. அது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகருது என்பதை பார்க்கலாம். இந்த விவாதத்தில் கலந்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திப்போம். எதிர்த்து பேசிட்டு